பழம் பழம் பழம். வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. நல்ல நல்ல பழம். என்ன ஏமாத்தின ஒன்ன சும்மாவே விட மாட்டேன். காலையில இருந்து வியாபாரமே ஆக மாட்டேக்க. வெடிக்க போது அணுகுண்டு காலு பெய்ய போது. பழம் பழம் பழம். பணம் நீ இன்னைக்கு பணம். அம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என் காலு என் காலு. வெடி வெடிச்சது நல்லா இருக்கா? தினமும் காலில் வெடிப்பேன். என் யோகா டீச்சர் பரதேசி நாய, எதுக்கிட்டு என் காலு கடியில வெடி வச்ச? என்ன காதலிச்சு ஏமாத்தின? இன்னும் டெய்லி வெடி தான் வெடிக்கும். இது சின்ன வெடி, நாளைக்கு வைக்கிற பெரிய வெடி. ஐயோ, இவட்ட போய் தெரியாதனமா காதலிச்சு ஏமாத்திட்டனே. என்னென்னதான் என்னை பண்ண போறாளோ தெரியலையே. மாணவனே நில்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. அடியே யோகா டீச்சரு, உனக்கு வைக்கண்டி பெரிய ஆப்பு. அரமண்டல் சனியனை காதலிச்சது ஏன் தப்பு? இவளை கழட்டி விட்டது தெரியாம கழட்டி விட்டுருக்கணும். பேசுற மாதிரி பேசி கழட்டி விட்டுருக்கணும். என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா? முதல்ல போய் காலில் ஒரு கட்டு போடணும், இல்லைன்னா ஒரு பேண்டேஜ் வாங்கி விட்டணும். பழக்கடை கால வரையற்ற விடுமுறை. என்ன இன்னைக்கு கோயிலுக்கு கண்ணம்மா வரல? கோவமா இருப்பாளோ? சரி, கடை அடைச்சு போட்டு நேர்ல போய் பார்த்துருவோம். இன்னைக்கு என் காதலை வெளிப்படுத்த போறேன். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. இதுதான் என் ஆளோட சூப்பர் மார்க்கெட்டு. உள்ள பேர வேண்டிதான். கண்ணம்மா. ஐயோ, நீங்க என்ன இந்த பக்கம்? கண்ணம்மா, என் மேல கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு பூக்கடைக்கு வரல? நீங்க தான் 2 நாள் டைம் கேட்டீங்கல்ல. 2 நாள் இல்ல, 1 நாள் கூட வேண்டாம். நான் என் முடிவை இப்பவுமே சொல்லிடுறேன். கண்ணம்மா கண்ணா. ஐயோ ஜாக்கத்தை. சொல்லுங்க ஜாக்கத்தை. ஏன் கண்ணம்மா கண்ணா பேய் கிடக்க முடிச்சிட்டு இருக்க? இல்ல, இந்த ஒரு டப்பாவை காணோம். டப்பாவா? என்ன டப்பா? பின்னாடி என்ன? அட நம்ம பூக்கடை பாயி நீ ஏன் தெரு முடிச்சுக்கிட்டு இருக்க கண்ணா? அந்த இது வாங்க வந்தேன்க்கா. சோப்பு வாங்க வந்தியா? இங்க சோப்பு இருக்காது கண்ணா. இங்க ஃபுல்லாவே மளிகை சாமான் இருக்கும். சோப்பு அந்த சைடு இருக்கும். ஜாக்கெட் நான் தான் சோப்பு தட்டிட்டு இருந்தேன். கடமை கண்ணா, சோப்புலாம் அப்புறம் தடவும். ஸ்டாக் லிஸ்ட் வந்திருக்கு, கொஞ்சம் பார்க்கவா? இந்த வாரத்தை பால் பண்டி ஒரு மதியானம் 3 மணி போல வயக்காட்டு கிட்ட வந்துருங்க. மோட்டர் ரூம் இருக்குல்ல அந்த சைடு, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். கடமை கண்ணா, சீக்கிரம் வாடா. வாரேன் ஜாக்கெட். எங்க மறக்காம வந்துருங்க. வந்துருங்க. சே, உங்களை வச்சு காதல சொல்லலான்னு பார்த்தா அவங்க அத்தை வந்துட்டாவல. காதல சொல்ற இடமால இது. எத்தனை பேர் வருவாங்க இங்க வந்து? நீ சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை பயத்துல பேந்த தானே முழிக்கும். எப்படி உன்கிட்ட பேசும்? இதனாலதான் உனக்கு பிரேக்கப்பே ஆகுது. 3 மணி வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும்? இப்பவே வயக்காட்டு மோட்டர் ரூம்ல உட்காந்துருவோம். மணி 12 தான் ஆகுது. இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. சரி, கழுதைய சும்மா உட்காந்து தண்ணியவே பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா ஒரு தூக்கத்தை போடுவோம். என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? பால்பாண்டி, ஹலோ. வந்துட்டீங்களா? அப்படியே கண்ணசந்து தூங்கிட்டேன். நான் 12 மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டேன். நீங்க என்ன லூசா? 3 மணி வர வேண்டியதுக்கு 12 மணிக்கு வந்தீங்க? காத்திருக்கிறதே ஒரு தனி சோகம் தாங்க. ஆமா, பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? கண்ணை மூடுங்க. கண்ணம்மா, கண்ணை தர. என்னது இது? என் இதயத்தை கேட்டல்ல, இந்த என்னோட இதயம். இது பொம்மை இதயம். நான் நிஜமானதை கேட்டேன். நிஜமானதை வெட்டி எடுத்து கொடுத்தா நான் செத்துருவோம்ல, அதான் பொம்மை இதயம் கொடுக்க. இது சொல்ல 2 நாள் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்க. 2 நாள் இல்ல, 2 நிமிஷம் கூட எடுத்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. இந்த இதயத்தை வாங்கிக்கோ. இனி உங்க இதயம் என்கிட்ட பத்திரமா இருக்கும். ஏற்கனவே காயப்பட்ட இதயம்மா, காயப்படுத்திராத. என்கிட்ட இருக்கிற இதயமும் காயப்பட்ட இதயம் தான். காயப்பட்ட இதயம் ஒருபோதும் காயப்படுத்தாது. இனி எப்பவுமே உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி இருக்கணும். போயிட்டு வரேன் பால்பாண்டி. சரி கண்ணம்மா, போயிட்டாங்க. எல்லாம் கனவு மாதிரி இருக்கு எனக்கு. நல்ல பிள்ளை. சந்தோஷத்துல குதிக்கணும் போல இருக்கு. தண்ணியில ஒரு குளியல போட்டுருவோம். ஓ
சே எப்போ பார்த்தாலும் இந்த கடையில் ஆளே இருக்காதுப்பா. கடைக்காரரே, இந்த கடையை பேசாம எனக்கு எழுதி வச்சிரும். போய் ஏம்மா பேய், ஏம்மா இவர் எதுக்கு இங்கே வந்தாரு? கடைக்கெல்லாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஏன் கடைக்கு வரக்கூடாது? அதான் நான் இருக்கம்ல, அப்புறம் நீ வெயில கிடந்து அலையுத. நான் முட்டை வாங்க வந்தேன். டெய்லி முட்டை வாங்கிட்டே தான் இருக்கணுமா? உங்க பெரியம்மா தான் தினமும் முட்டை வாங்க அனுப்புறாங்க. மொத்தமா வாங்கி வச்சா கூமுட்டே ஆயிருமா. அது சரி. ஏக்கா வாங்கக்கா, இந்த கடையில் போய் ஏதாவது முட்டாய் வாங்கி தும்போம். ஏக்கா இங்கே பார்த்தீங்களா, இவங்க 2 பேருக்கும் ஒரே லவ் தான்க்கா. எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்காவோ 2 பேரும். புதுசா காதலிக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஹலோ எச்சூச் மீ. ஐயோ கீதாக்கா, ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு ஓடுது. யோ சூர்யா, யோ மிலிட்டரி இல்லையா? எனக்கு வேலை இருக்கு. என்ன புருஷனும் பொண்ணுட்டையும் கடையில் நின்று என்ன செய்தீங்க? ஏன் லூஸ் மாதிரி பேசாத, புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உன்னுடைய காதலன் கூட இங்க நிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆள் இல்லாத கடை. அந்த கடைக்காரன் எப்பவுமே இங்க இருக்க மாட்டான். அதனால இந்த ஆள் இல்லாத கடை முன்னாடி போய் லவ் பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? ஏக்கா அவங்க லவ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஆள் இல்லாத கடைக்கு வராங்க? அவங்க வந்து ஆத்தங்கரை குளத்தங்கரையிலக்கா உட்காந்து லவ் பண்ணுதாங்க. இவர் மடியில் அவ படுக்கா, அவர் மடியில் இவ படுக்கா. ஐயோ நான்லாம் ஒன்றும் மடியில் படுக்கலண்ணே, அவர் தான் என் மடியில் படுத்தாரு. மடியில படுத்து ரெடி பண்ணாரு. ஓ மாறப்ப அவங்க சும்மா சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியான்னு கேட்பாரு. நம்பிட்டேன். பாத்தியா, நமக்கே காது குத்த பார்க்கால இவன் சரியான ஆளு. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு எங்கள் அத்தை பாட்டி வேற பார்த்துட்டு அது கீழே குப்பரை தள்ளி விட்டு அது கண்ணாடி விழுந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் விரட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆயிட்டு. சம்பவக்காரி, ஏன் சம்பவக்காரி, என்ன செஞ்ச? ஆத்தங்கரையில் என்ன சம்பவம் நடந்தது? ஏக்கா இந்த மாதிரி அசிங்கமால என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது. பத்துக்க லவ் பண்ணுவாங்களாம், ஆத்தங்கரையில உட்காந்துருப்பாங்களாம். நம்ம ஏதாவது கேட்டா அசிங்கம் கிசிங்கன்னு கதை விடுவா. நான் போறேன் போ. ஏ சம்பவக்காரி, எங்க பாவம் ஓடிட்டா. இவ பெரிய கள்ளி, இவள நம்ப கூடாது. கிடைக்கிற கேப்ல எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மள கண்டது நடிக்க. அதுவும் சரிதான். இந்த கடை என்னக்கா எந்த நேரமும் திறந்து கிடக்கு. 2 முட்டாய் டப்பா தூக்கிட்டு போயிருவோமா? ஆமா, இனிமே அப்படித்தான் செய்யணும். கேமரா மாட்டி வச்சிருக்கான், அதனால நம்மள கண்டுபிடிச்சிருவான். இளவெடுத்த கேமராவை எங்க பார்த்தாலும் மாட்டி வைக்கானவ. ஒரு முட்டாய் ஒரு லேசு கேஸ் எதுவும் எடுக்க முடியல. சரி வாங்க, நம்ம நல்ல பிள்ளை அப்படியே போயிருவோம். ஏக்கா நம்ம பேசுறதும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமோ? நம்ம வேற முட்டாய் டப்பா எடுக்கணும்னு பேசணுமே. ஆமாட்டி, இப்போ வாய்ஸும் சேர்ந்து வருதாமே. அப்போ இருக்க ஒரு நிமிஷம் ஏதாவது நடிச்சிருந்தேன். சரி முட்டாய் டப்பாவெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுக்கா. அடுத்தவங்க பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடை போட்டிருக்காங்க, நம்ம எடுக்கக்கூடாது. யாரும் எடுத்துருவாங்களோன்னு மனசுக்கு படபடன்னு வருது. பாவம் கடைக்காரன்னு. நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. வாங்கக்கா போவோம். நீ எப்பேற்பட்ட ஆளு? கேமரா இல்லைன்னா இந்நேரம் 4 முட்டையும் முழுங்கிருப்ப. சும்மா இருங்க, அதுவும் ஒரு ரெக்கார்ட் ஆகும். ஏடி, நாளைக்கு சுதந்திர தினத்துக்கு கொடியேத்த எல்லாரும் வந்துடணுமா? பஞ்சாயத்து தலைவர் சொல்லி விட்டாரு. எங்கிட்டலாம் சொல்ல மாட்டாரோ? உங்க சம்மந்தி அம்மா உங்ககிட்ட தான் சொல்லுவாரோ? இல்லட்டி லோசு, நாளைக்கு நடந்து போகும்போது அவர் அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாரு. அப்ப என்னைய கூப்பிட்டு சொன்னாரு எல்லார்ட்டையும் சொல்லிடுங்கன்னு. ஆமா, எப்பவும் 1 ரூபா சாக்லேட் தராரு. ஒரு 10 ரூபா டைரி மில்க் கொடுத்தா என்னவா? அதானே கொடுக்கலாம்ல. நம்ம யாரெல்லாம் கொடியேற்ற கரெக்டாக காலையில் வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சாக்லேட் கொடுத்தா என்னவா? எப்போ? ஆமா, அவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். பங்கஜம் காலையில வந்துருந்தம்மா. அது கரெக்டா வந்துருவேங்க. வருஷம் எந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுதோமோ இல்லையோ, சுதந்திர தினம் அன்னைக்கு கொடி ஏத்தியே ஆகணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வருஷம் தலைவர் ஒரு பாட்டு பாடுவார். கரெக்டாக சொல்லுங்க யாராவது. தாயன்மணி கொடி சொல்லுது ஜெயகேந்த். கரெக்ட். அந்த ஒரு பாட்டை தான் பாடுவார். வேற எந்த பாட்டை பாட? அதுதான் நாட்டுப்பற்ற பாட்டு. அதெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்சது இந்த சினிமா பாட்டு தான். சரி, என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் நல்ல தலைவர், நம்ம கண்டிப்பா போயே ஆகணும். ஆமாம் நாளைக்கு கண்டிப்பாக கொடியேற்றணும். கொடியேற்றுறது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் ஒரு கொடியவும் குத்திக்கிடணும். இந்த ஒரு குண்டூசி வச்சு. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளைல அப்படி தான் குத்திட்டு அலைவேன். அந்த கொடி எங்கள் ஸ்கூலில் 1 ரூபான்னு விற்பாங்க. நான் படிக்கும்போது அப்படித்தான். நீங்கள் படிச்சிங்களாக்கா? மண்டையை பேத்து விடுவேன். நான் அந்த கிளாஸ்லேயே 3ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல பெரிய படிப்பு தான். இப்போ 10ஆம் படிக்கீங்களா? அதுதான் அந்த காலத்துல 3ஆம் கிளாஸ், தெரியுமா? அவ்வளவு பெரிய படிப்பு. அது சரி. இசைம்மா, போய் உடனே உன் துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிடு. என்னாச்சு மம்மி? நம்ம இந்த வீட்டை காலி பண்ண போறோமா? இதை விட பெரிய பங்களா போக போறோமா? இல்ல, திருப்பி உங்க அப்பா கிட்ட தான் போக போறோம். ஏம்மா? என்னோட எம்டி இருக்காங்கல்ல, சண்முகம் அங்கிள், அவர் அவசரமா இந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு கேட்காருமா. 1 வாரத்தில் அவர் நமக்கு வேற வீடு பார்த்து கொடுத்துருவாரு. இதே மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்து கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கணுமா. என்னம்மா, நம்ம சந்தோஷம் எதுவுமே நிலைக்க மாட்டுக்கு. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், 1 வாரத்தில் எனக்கு வீடு கண்டிப்பாக வேணும்னு. அதெல்லாம் 1 வீக்கில் நமக்கு கிடச்சிரும்டா, கவலைப்படாத. சரிம்மா, போ எல்லாத்தையும் எடுத்துரு. எதுவுமே நம்ம பொருள் இருக்கக்கூடாது, சரியா? ஏதாவது நம்ம போட்டு போனோன்னா சண்முகம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சரிம்மா.
அப்பப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எவ்வளவு பேட் ஸ்மெல். மல்லிகா மல்லிகா, இசைமா, மல்லிகா வந்துட்டியாமா? மேல கை வைக்காத மேன். இசைமா, நல்லா இருக்கியாமா? எம்பிட்டு நாளாச்சு பார்த்து. நல்லா இருக்கேன்பா. வாங்க வாங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு தாரேன். ஹலோ மிஸ்டர் புவர்மேன். சொல்லு மல்லிகா, எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு. ஏன்னா நம்ம காதல் அப்படி. மண்ணாங்கட்டி காதல். காதல்ங்கிற ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் தான். நான் வந்தது ஒன்றும் உங்களை காதலிக்கவோ உங்கள்கிட்ட சமாதானம் பண்ணதுக்கோ கிடையவே கிடையாது. ஒரு வாரம் மட்டும் நாங்கள் இங்கே இருப்போம், அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். அன்னைக்கு நான் ரொம்ப பேசிட்டேன், உன் சங்க பிடிச்சு வச்சுட்டு எல்லாமே தப்புதான், என்ன மன்னிச்சிருமா? உன் காலில் விழுந்து கேட்க என்ன மன்னிச்சிருமா? அப்பப்பா இந்த போலி ட்ராமாலாம் வேண்டாம், எந்திரிங்க. ஒரு வாரம் இருப்போம், எங்கள் செலவை நாங்களே பார்த்துக்கிறோம். நாங்கள் 2 லேடிஸுங்கிறதால எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். எங்கேயாவது ரூம் அந்த மாதிரி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் கையில் வாலிவு பிள்ளைய வச்சுட்டு அது மாதிரி போகக்கூடாது. அதனால தான் இந்த ஓட்ட குடிசைக்கே வந்தாச்சு. எங்கள் சாப்பாடு செலவு, நாங்கள் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு கூட நான் பைசா கொடுத்துட்றேன், சரியா? தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்து பேசாத. இசைமா, இங்கேயே இருடா. இல்லைப்பா, அம்மா கூட தான் நான் இருப்பேன். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என் வீட்டுக்கு பிச்சு மணியை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஆமாக்கா, வேண்டான்னு ஒரே முடிவா சொல்லிருங்க. பணக்கார சம்பந்தம் நமக்கு எதுக்கு? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஏதாட்டும் நிறைய கேஸ் இருந்துச்சுன்னா உங்களை தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க போலீஸ். என்னையண்டி போலீஸ் உள்ள போட போகுது? ஆமா, பெருசன் தப்பு பண்ணா பொண்டாட்டியை தான் ஜெயில போடணும். என்ன உமா என்ன பயம் கட்டிக்கிட்டே இருக்க? அந்த தாடிக்காரன் சவகாசத்தை என்னையோட முறிச்சு விட்டுருங்க. நீ போப்பா, உன் வீட்டை பார்த்து போன்னு விரட்டிருங்க. சரி, பிச்சுமணி வரட்டும். நீ சொன்னதை அப்படியே சொல்லிருந்தேன். வா போவோம். சந்தோஷம் சந்தோஷம், மனசு மாறிடாதீங்கக்கா. நீ வா, எங்க வீட்டுக்கு வா. ஹாய். கடவுளே, கோட்டு சூட்டு. பானுமதி, என்ன வர சொல்லியிருந்தியே? பாத்தீங்களா, உங்க பிச்சுமணினா எலிபெண்ட் மேடம்னு கூப்பிட்டுருப்பான். இவன் உங்களை பானுமதினு பேர சொல்லி கூப்பிடுதாங்க. சொல்லு, நீ பிச்சுமணியா இல்லைன்னா ஜான்ஸ்டன்னா? நீ யாரா இருக்க போற? நான் எப்பவுமே உன்னோட பிச்சுமணி தான். ஆனா அது ஒரு நடிப்பான வேஷம். அதனால நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜான்ஸ்டனாவே இருந்துக்கிறேன். பிச்சுமணியா இருந்தாலும் சரி, ஜான்ஸ்டனா இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் உன்னை நேசிக்கிற ஒருத்தன் தான். அம்மா அப்பா இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம, ஏனோ தானோன்னு வளர்ந்த உனக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுதான்? பானுக்கா வேண்டாம்னு சொல்லுங்க. உன் காலை முறிச்சு நீ அடங்கலல்ல. ஏய் கடவுளே, என் காலை முறிச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா? நீ எடுக்கிறது தான் முடிவு. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனி இருக்கிற மீதி காலத்தை உன்னோடய செலவழிக்க போறேன். அது எதுக்காகனா, நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணம் தான். அப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடலாமா? ஆமா, நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். இதுதான் நான் எதிர்பார்த்தது. பிச்சுமணி, நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் தான் பானு. ஐயோ, பெரிய கோடீஸ்வரனை கெட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட போறாளோ? அவனை காலில் போட்டு மிதிக்க போறா. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். பானுமதிய கரெக்டா ஒழுங்குபடுத்தி வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுக்க போறேன். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஆடுறதெல்லாம் நிறுத்தி விட்டுருவேன். அவளை மிரட்டி உருட்டி அவளை ஒரு வழி பண்ணி நல்ல பொண்ணா மாத்த போறேன். பானுமதி மேல அன்பு இருந்தாலும் அவளோட நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே இருக்கு அவளுக்கு. கேம் ஸ்டார்ட் நவ்.